என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஆகஸ்ட் 17 சனிக்கிழமை. நம்ம பிரார்த்தனை மையத்திலும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க. நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் எங்க இருக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. கும்மிடிப்பூண்டியில இருக்கு சார். கும்மிடிப்பூண்டி ஸ்ரீராம் கார்டன் சிவனேசன் கம்பெனிக்கு ஆப்போசிட்ல நம்மளுடைய துவாரகமாய் ஆலயம் இருக்கிறது. அதே போல் சென்னை அரும்பாக்கம் எம்எம்டிஏ காலனி வல்லவன் ஹோட்டல் அருகில் இருக்கு. 2 இடத்துலயும் உங்களுக்காக பிரார்த்தனை நடைபெறும். உங்க பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. அப்பாவுக்கு கோடி நன்றிகள். பாபா ஒரு சில விஷயங்களை நமக்கு தெளிவா சொல்லி கொடுப்பார். அப்படி ஒரு சொன்ன விஷயத்தான் நான் இப்ப உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ஒரு குறிப்பிட்ட 6 பேரை நம்ம கூட வச்சுக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. இந்த 6 பேர் நம்ம கூட இருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேறவும் முடியாது. நம்ம வாழ்க்கையில எப்பயுமே கஷ்டம்தான் இருக்கும். அந்த 6 பேர் யாருன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்மளை சுற்றி அவங்க இருப்பாங்க. ஆனால் நாம அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கள விட்டு விலகி இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். முதல் ஆள் அதில் லிஸ்ட்டில் வரவங்க நம்ம சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரங்கன்னா எல்லா சொந்தக்காரங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில சொந்தக்காரர்கள் அவங்க வருவாங்க. நம்மளுடைய கஷ்ட காலத்தில் எதுலேயும் பங்கெடுக்க மாட்டாங்க. நம்ம கஷ்டப்படுற போது எந்த இடத்துலையும் வர மாட்டாங்க. ஆனால் நேராக வந்து நம்மளை வந்து குறை சொல்கிறதோ இல்லை பொறாமப்படுறதோ இல்லை நம்ம கணவன் மனைவிக்குள்ள சண்டையை மூட்டி விடுறதோ இப்படிப்பட்ட சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த சொந்தக்காரங்களை விட்டு நீங்கள் விலகி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நம்ம முன்னேறினா அவங்கள கீழே இழுத்து விடலாமான்னு தான் யோசனை பண்ணுவாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்களிலிருந்து தள்ளி விடுங்க. அந்த சொந்தக்காரங்களை முதல்ல நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டு அவர்களிடம் பேசுவதே நிறுத்துங்க. அவங்களுடைய உறவு நமக்கு தேவையே இல்லை. கஷ்ட காலத்தில் நம்ம கூட வந்து நிற்காதவங்க ஒரு சொந்தக்காரங்களே இல்லைல்ல. முதல்ல அப்படிப்பட்ட சொந்தக்காரங்களை பிரித்து தூக்கி போட்டு உங்கள் வாழ்க்கை மேம்படும். 2வது, உங்கள் நேரத்தை வீணடிப்பவர்கள். இது சொந்தக்காரங்களாம் யாராக இருந்தாலும், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும். ஏன்னா நமக்கு நேரம் ரொம்ப 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 முக்கியம். நமக்கு இறைவன் கொடுத்தது 24 மணி நேரம். நம்ம சில டைம் டேபிள் போட்டு அந்த வேலை செய்வோம். ஆனால் அந்த நேரத்தை கெடுக்கணுன்னே நம்ம ஒரு முக்கியமான வேலைக்கு போகும்போது சில நண்பர்கள் வந்து வாடா சினிமாவுக்கு போகலான்னுவோம், இல்லை பொழுதுபோக்கத்துக்கு எங்கேயாவது போகலாம், இல்லை தண்ணி அடிக்கிறதுக்கு போகலாம். இப்படி நம்ம வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய, அது சொந்தக்காராக இருக்கலாம், இல்லை நண்பர்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் நமக்கு பொன்னான நேரத்தை இல்லை வீணாக அரட்டை அடிக்கிறதுக்கு கூப்பிட்றது, இல்லை தேவையில்லாத சிந்தனைகளுக்கு நம்மளை அழைத்து கொண்டு போகிறது, யாராக இருந்தாலும் நேரத்தை யார் வீணடித்தாலும் அவர்களை விட்டு நீங்கள் விலகி போயிடுங்க. ஏன்னா இந்த நேரம் ஒரு இந்த வினாடி கடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கையில் கிடைக்காது. அதை நீங்கள் புரிஞ்சு கொண்டு நம்ம நேரத்தை யார் யார் வீணடிக்கிறாங்கன்றதை நீங்கள் அறிஞ்சு கொண்டா போதும். அந்த நண்பர்களையோ சொந்தக்காரங்களையோ விட்டு விலகிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். 3வது, எப்போ பார்த்தாலும் நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சோன்னா குறை சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணம், பாபாவை கும்பிட்றோன்னு வச்சுங்க, பாபாலாம் கும்பிடாதுப்பா, அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா. பாபாவை கும்பிட்றோன்னு வச்சுங்க, ஐயா அதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம ஒரு விஷயத்தை ஒரு பிஸ்னஸோ இல்லை ஏதோ அது முன்னாடிலாம் முடியாது. அது நீ வேஸ்ட்டு, நீ எல்லாத்துக்கும் வேஸ்ட்டு, உன்னால் அது முடியாது. நாம் செய்கின்ற எல்லா வேலைகளும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார்கள். அதில் உண்மையான குறை இருக்காது. இவன் செய்யக்கூடாது அப்படி என்ற ஒரு எண்ணத்தில் நம்மளை எப்பயாவது குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் நோக்கம் நாம் முன்னேறக்கூடாது, ஏதாவது குறை சொல்லி தடுத்துடணும். அந்த நோக்கத்தோடு இருப்பவர்களை, அது சொந்தக்காராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க. குறையே எப்பயுமே சொல்கிறவங்க அவங்க தேவையே இல்லை. 4வது யாருன்னா, எப்பயுமே நம்மளை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பா உன்ன மாதிரி நீ பண்ணுறது எல்லாம் சரி, நீ பண்ணுறது எல்லாமே சரிப்பா. புகழ்ச்சி, அளவுக்கு அதிகமான புகழ்ச்சியும் நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிடும். உண்மையாகவே எப்படி குறை சொல்கிறாங்களோ அதே போல் யார் புகழ்ந்து பேசுகிறாங்களோ நமக்கு பின்னாடி குழி வெட்டின்னுக்குறாங்கன்னு அர்த்தம். நம்மளை போட்டு உள்ளே தள்ளி மூடுறதுக்காக குழி வெட்டுவாங்க. அளவுக்கு அதிகமாக யார் புகழ்கிறார்களோ அவர்கள்கிட்டேருந்து தயவு செஞ்சு வெளியே ஓடிடுங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு பின்னாடி பெரிய ஆப்பு வச்சுன்னுக்குறாங்கன்னு அர்த்தம். பாபா சொன்னது அதுதான். அப்படி ஓவராக யார் புகழறாங்களோ அவங்களுக்கு பெரிய கும்பிடு போட்டு அவர்களை விட்டும் தள்ளி நில்லுங்க. இது 4வது. 5வது, புரளி பேசுவாங்க.
ஏதாவது ஒரு புரளி, யாரை பற்றியாவது அந்த வீட்டில் இப்படி நடந்துருச்சு, இங்கே நடந்துருச்சு, புரளி யார் அதிகளவுக்கு அதிகமாக பேசுகிறார்களோ, எப்போ பார்த்தாலும் அவன் வாயில் புரளி தான் வந்துக்கினே இருக்கும். புரளியை தவிர வேறு எதுவுமே அவன் வாழ்க்கையில் வராது. புரளி பக்கத்து வீட்டு புரளி, பக்கத்து வீட்டு பிரச்சனையை வந்து சொல்லுவாங்க, எதிர் வீட்டு பிரச்சனையை பேசுவாங்க, அடுத்த வீட்டு பிரச்சனையை பேசி உங்ககிட்ட யார் சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். காரணம், உங்களுடைய புரளியும் அடுத்தவர்களிடம் அவர்கள் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறது கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கும். அப்பா அந்த வீட்டு பிரச்சனையை நம்ம கேட்குறோம், ரொம்ப அப்படி இருக்கா இப்படி இருக்கா நாம கேட்போம்ல. ஆனால் இதே நபர் உங்கள் பிரச்சனையை எடுத்து போய் அந்த வீட்டில் சொல்லுவாங்க. அந்த புரளி பேசுபவர்களை தயவு செஞ்சு அவங்களால கிட்டே சேர்க்காதீங்க. உண்மையிலே சொல்கிறேன், கிட்டே அவங்க சேர்க்கவே கூடாது. ஏன்னா அந்த கதையை நாம் எப்படி சொல்கிறாங்களோ நம்ம கதையை வெளியே சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட ரகசியங்கள் எல்லாம் வெளியே போகும், அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தால். எனவே இந்த நபர்களையும் சேர்க்கக்கூடாது. 6வதா ரொம்ப முக்கியமானவர்கள், ரொம்ப முக்கியமானவங்க, இவங்க கிட்ட கூட நீங்கள் போயிடாதீங்க. எப்பயுமே நம்மக்கிட்ட வந்தால் அவங்க சோகத்தை சொல்லிக்கினே இருப்பாங்க. என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, என்னோடய வாழ்க்கை முன்னேற முடியல, நான் தோற்றுருவேன், என்னால் முடியல, என் வீட்டுக்காரர் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, என்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற எப்போதுமே அழுது கொண்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் தான் நடக்கும், ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களை பார்க்கும்போது அவங்க வீட்டில் நடந்த எப்போ நடந்த விஷயத்தையும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை சொல்ல மாட்டாங்க. அழுதுகினே இருப்பாங்க அவங்க. அவங்க வீட்டில் நல்ல நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும், ஆனாலும் உங்ககிட்ட அதை சொல்லாமல் மறித்து எப்பயுமே நம்ம சோகமாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. இப்படி யாராவது அழுது கொண்டே இருப்பவர்களை நீங்கள், அது என்ன ஆகிடும்னா அந்த பேட் வைப்ரேஷன் நமக்கு வரும். அவங்க அழுகை நமக்கு எப்பயுமே நம்ம மனசில் நிம்மதி இல்லாமல் ஆகிடும். எப்பயுமே அந்த அழுகுற வந்து எப்போ வந்தாலும் சோக கீதமே பாடுவாங்க. என் வாழ்க்கை நல்லா இல்லை, நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ஆனாலும் நம்மக்கிட்ட அதை சொல்லாமல் சோகத்தையே சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த சோகத்தை நாம் கேட்க கேட்க நமக்கு ஒரு நெகட்டிவான எனர்ஜி வரும். தயவு செஞ்சு இவங்கள கிட்ட கூட சேர்க்காதீங்க. அவங்களெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுருங்க. நான் சொன்ன இந்த 6 பேரையும் தூக்கி ஓரம் போட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த 6 பேரும். பாபா சொன்னார், இந்த 6 பேரை சேர்க்காத. உண்மையிலே சொல்ல, இவங்க கூட நீங்கள் தொடர்பு கூட வச்சுக்காத. அவங்கள நீ பெரிய கும்பிடு போட்டுரு. நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் நம்மளை குறை சொல்கிறவங்கள நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இதை நீங்கள் அடையாளம் கண்டுக்கணும். அடையாளம் எப்படி கண்டுபிடிங்கன்னா, பாபாவை கும்பிட கும்பிட இவன் இப்படி, இவன் இப்படி, இவங்க இப்படி, இவங்கக்கிட்ட எல்லை இருக்கணும், இவங்கக்கிட்ட ரொம்ப பழகக்கூடாது, இவங்கக்கிட்ட நம்ம ரகசியத்தை சொல்லக்கூடாது என்பதை பாபா நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருவார். பாபாவை கும்பிட கும்பிட நாம் சுற்றி நடப்பவர்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். என் வாழ்க்கையில் அது மாதிரி தான் நடந்தது. இப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்க யாருன்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும், ஓரளவுக்கு நாமும் நல்லா இருக்கணும், அந்த எண்ணம் கொண்டவர்கள் மட்டும்தான் என் கூட இருப்பாங்க. முன்னாடி குறை சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உண்மையிலே சொல்ல, நிறைய குறை சொன்னவங்க இருக்கிறாங்க, என்ன புகழ்ந்து பேசினவங்களும் இருக்கிறாங்க, நீ செய்கிறதப்பா கரெக்டுன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருந்தவங்கள, இவங்க இப்படி தான், இவங்க இப்படி தான், இவங்க இப்படி தான் சொல்லி அப்பா என்னை அறிய வச்சு ஒவ்வொருத்தரையாக கட் பண்ணார். எல்லாரையும், யார் யார் தேவையில்லையோ அவங்க எல்லாரையும் கட் பண்ணிவிட்டு இப்போ என்னை உண்மையான அன்போடு பழகுகின்றவ தான் என்னை சுற்றி இருக்கிறாங்க. உண்மையான சாய் பக்தர்கள் மட்டும்தான் என் கூட இருக்க முடியும். பாபா உண்மையாக ஏற்றுக்கொண்டு அவரை வழி நடத்தி கொண்டு இருப்பவர்கள் மட்டும்தான் என் கூட இருப்பாங்க, இருக்கவும் முடியும். அப்பா அதற்கான அவர்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவை அப்பா எனக்கு கொடுத்துருக்கிறார். எனவே நீங்களும் இந்த நபர்களை உங்களோடு வச்சுக்கொள்ளாதீங்க. காரணம், உங்கள் வாழ்க்கை வீணாக போய்விடும். இவர்களை தவிர்த்து விட்டால் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகளை தொடர்ந்து அனுப்புங்க. அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். மற்றவர்களும் சந்தோஷமாக இருப்பதற்காக நாம் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். ஓம் சாய்ராம்.